நகைச்சுவையில சிறந்த நடிகரா விளங்கி நம்ம எல்லாரையுமே ரொம்ப சிரிக்க வச்சவருடைய பட்டியல்ல வடிவேலும் டாப்ல இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி அரசியல் சார்பா அவர் மேடை பேச்சுக்கள்ல ஈடுபட்டதுனால, அவரால தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடிக்க முடியாம ஒரு 4 வருடங்கள் திரையுலகத்திலிருந்து விலகியே இருந்தாரு. ஆனா அவருடைய ரீஎன்ட்ரி மாஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அப்படிங்கிற படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. பட் அந்த திரைப்படம் மக்களால அவ்வளவா ரசிக்கப்படல. அதனால அடுத்த திரைப்படத்தை இன்னும் பெரிய அளவுல குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான ஒரு திரைப்படம் தான் எலி. இந்த திரைப்படத்தை குடுக்கலாம் அப்படின்னு இந்த படத்தோட படப்பிடிப்புகள்ல ரொம்ப பரபரப்பா செயல்பட்டுட்டு வந்தாரு. அண்ட் இந்த திரைப்படத்தோட பிரஸ் மீட் 11ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு வச்சிருந்தாங்க. ஆனா அன்றைய தினத்துல ஜெயலலிதா அவர்களுடைய விடுதலை தீர்ப்பு வெளியானதும் அந்த பிரஸ் மீட்டை கேன்சல் செஞ்சுட்டாராம் வடிவேலு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுலயும் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்துல வித்யாசாகர் தான் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. அண்ட் இவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய சம்பள பாக்கி இன்னும் இருக்கிறதுனால டாட் அப்படின்னு சொல்லப்படுற ஃபைனல் அவுட்புட்டை இன்னமும் கொடுக்காம தாமதமாக்கிக்கிட்டு இருக்காராம் வித்யாசாகர். அதனால இந்த திரைப்படத்தோட ஆடியோ ரிலீஸ் இப்போதைக்கு இல்ல, படமும் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது அந்த மாதிரி தெரியுது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறது யார் கையில இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம வித்யாசாகர் கையில தான் இருக்கு. தெனாலிராமன் திரைப்படத்தை இயக்குனர் யுவராஜ் தயாளனே எலி திரைப்படத்தையும் இயக்குறாரு. காசும் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு, படமும் ரிலீஸ் ஆகல. சரி, ஓகே, நமக்காக ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம லவ் பண்ற அவ இருப்பான்னு நினைச்சேன். பொண்ணும் போயிடுச்சு.